கோவை மாவட்ட அனைத்து வகை கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி கோவை புரூக் பில்ஸ் வணிக வளாகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. விழாவில் முன்னதாக சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரமேஷ்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் புதிய தலைவராக விஜயகுமார், துணைத் தலைவராக செவ்வேல், செயலாளராக ராஜரத்தினம், பொருளாளராக மணிகண்டன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சிவலிங்கம் மற்றும் பொறியாளர் வெங்கட சுப்பிரமணி ஆகியோர் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து புதிய தலைவர் விஜயகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார். பொறியாளர்களின் நலன் கருதி துவங்கப்பட்ட இச்சங்கம் 3 ஆண்டுகளாக பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து உள்ளதாக தெரிவித்தார். வருகிற நவம்பர் மாதம் 22, 23, 24 ஆகிய 3 தேதிகளில் கட்டுமான கண்காட்சியை கொடிஷியா வளாகத்தில் நடத்த திட்டமிட்டு உள்ளதாகும். இதனால் கட்டுமானம் சார்ந்த அனைத்து துறையினரும் பயனடைய முடியும் என்றார். கடந்த காலங்களில் கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் சார்பாக கட்டுமான பொருட்களான சிமெண்ட், கம்பி, செங்கல், மணல் உள்ளிட்ட அனைத்து பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு எடுத்து சென்று மனுவாக அளித்துள்ளதாகும். இதற்கு அரசிடமிருந்து நல்ல பதிலும் கிடைக்கப்பெற்றுள்ளது என்றார். கட்டுமான பணிகளுக்கு தேவையான உரிமைகளை பெற மாநகராட்சி நிர்வாகம் தற்பொழுது அதிக அளவில் காலதாமதம் ஏற்படுத்தி வருகிறது. இந்த உரிமைகளை மாநகராட்சி நிர்வாகம் உடனுக்குடன் ஆய்வு செய்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சங்கத்தின் துணை செயலாளர் பிரேம்குமார் பாபு, துணை பொருளாளர் ரவி மற்றும் அலுவலக நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், மக்கள் தொடர்பு அலுவலர் திருமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண உங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் உங்கள் தவசி ரமேஷ். ரவி, என்ஜினியர் லோகநாதன் மற்றும் என்ஜினியர் கவிராஜ் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களையும் இன்றைய விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து காட்சியா உறுப்பினர்களையும் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்துள்ள பில்டர்ஸ் அசோசியேஷன் சிபாகா பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். காட்சியாவின் 3ஆம் ஆண்டு பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. காட்சியா பொறியாளர்களின் சங்கம் கோவை மாவட்ட கட்டுமான பொறியாளர் சங்கத்திற்கு உள்ள இடர்பாடுகளை களைய இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகி 3ஆம் ஆண்டு பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்திற்கு கோவை மாவட்டத்தில் உள்ள மற்ற சங்கங்களின் தலைவர்கள், நிர்வாகிகள் வந்துள்ளனர். மேலும் இந்த சங்கம் கோவை மாவட்டத்தில் பொறியாளர்கள் நலனுக்காக பல திட்டங்களை, மருத்துவ காப்பீடு, விபத்து காப்பீடு, பொறியாளரின் குடும்பத்திற்கு மருத்துவ இன்சூரன்ஸ் மற்றும் தொழிலாளர்கள் நலனுக்காக பல செயல்கள் செய்து கொண்டிருக்கிறது. மேலும் பொறியாளர் சங்க உறுப்பினர்களுக்கு டெக்னிக்கல், ஃபேக்டரி விசிட் மற்றும் கலந்தாய்வு கூட்டங்களை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறது. சோசியல் இயற்கையை பாதுகாக்கும் வண்ணம் குளங்களை தூர்வாருதல், மரநடு விழா மற்றும் இரத்த தான முகாம் போன்றவற்றை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. டூர் கமிட்டி சார்பாக உறுப்பினர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடு டூர்களை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம். காட்சியா 3ஆம் ஆண்டு இந்த 3 ஆண்டுகளாகி இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டுள்ளது. மேலும் கோவை மாவட்டத்தில் மற்ற சங்கங்கள் பாராட்ட வகையில் நம்ம சங்கம் வளர்ச்சி கண்டுள்ளது. இதற்கு பெரிய உதாரணம், இந்த ஆண்டு மிக சிறப்பாக பில்ட் எக்ஸ்கான் என்ற கட்டுமானத்துறை கண்காட்சியை நமது கொடிசியா ஹாலில் நடத்த உள்ளோம். சர்வதேச தரத்துடன் நவீன தொழில்நுட்பம், நவீன பொருட்களுடன் மிக சிறப்பாக இந்த ஆண்டு நடைபெற உள்ளது. அதற்கு கோவை மாவட்டத்தில் உள்ள மற்ற சங்கங்களும் ஆதரவு தந்து மிக சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கட்டுமானப் பொருட்களின் விலையேற்றம் மற்றும் அதிகப்படியான சிமெண்ட் விலையேற்றத்தை கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு
முதலமைச்சர் தனிக்குழுவிடம் மனு அளிக்கப்பட்டது. மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள எல்பிஏ கார்ப்பரேஷன் அப்ரூவல்களை இடர்பாடுகளை களைந்து மிக சிறப்பாக எளிய முறையிலும் மிக குறுகிய காலத்தில் அப்ரூவல் தர கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அரசின் மேம்பாடு திட்டங்களுக்கு பொறியாளர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கம்பி வலை ஏற்றத்தை கட்டுப்படுத்தி பொறியாளர் நலனுக்காக சிறந்த ஒரு விலை நிர்ணயம் செய்து ஒரு குழு அமைத்து தர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம். இன்ஜினியர்ஸ் பில்லை அப்ரூவ் செய்து பொறியாளர் நலனுக்காக ஒரு கவுன்சில் அமைத்து தர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பல காலமாக உள்ள நிலுவைத் திட்டங்கள், மேம்பாலங்கள், விமான நிலைய விரிவாக்கங்கள், அவுட்டர் ரிங் ரோடு போன்றவற்றை தந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு விரைவில் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.